வணக்கம். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிலைநிறுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை உங்களால் நிரந்தரப்படுத்த போகும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நம்ம வணங்கிடலாம். என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்ப நம்ம தியான நிலைக்கு வரலாம். ஒரு கால் மேல ஒரு கால், உள்ளங்கை மேல உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேரா நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாம சாஃப்டா முடிக்கணும். இப்போ நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது அப்படின்ற நம்ம எண்ணத்துல உணர்வு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணத்துல ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம அமைதி நிலவுகிறது நம்மளுக்குள்ளேயே நம்ம மனசுல சொல்லிக்கினே இருந்தா நம்ம உடல் முழுவதும் லேசாகும், நம்மை சுற்றிலும் எந்த ஒரு ஓசைகளும் கேட்காது. இப்ப நம்ம தியான நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நாம கர முத்ரா, அதுல 3 நிலை: படுத்த நிலை, உட்கார்ந்த நிலை, நின்ற நிலை. நம்ம இந்த உட்கார்ந்த நிலையில 5 பிரிவுகள் இருக்கு. அந்த 5 பிரிவுகள்ல 3 பிரிவுகளை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு 4வது பிரிவை பார்க்கலாம். கரமுத்ரா 4வது பிரிவு. கால்களை நீட்டிய நிலையில் அமர்ந்து 2 கைகளை பின்பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் 8 ஸ்டெப் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கைவிரல்கள் 10 முனை கார்னர் தரையில் படும்படி வைத்து அழுத்தி உடலை தூக்க வேண்டும். இதில் உடல் முழுவதும் தூக்காது. ஏனெனில் கை விரல்களின் முனையில் உள்ள சக்தி குறைவுதான். ஆனால் அந்த சக்தி முழுவதையும் பயன்படுத்துகிறோம் இந்த ஆசனத்தில். உடலை தூக்கிய நிலையில் 5 மூச்சு வீதம் 5 தடவை இழுத்து விட வேண்டும். இதோட பலன்கள், அதாவது பயன்கள்: கைவிரலின் முனையில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், தசைகள், எலும்புகள், தோல் இவைகளின் முழு சக்தியை பயன்படுத்துவதால் இங்குள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் நீக்கப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிடுகின்றன. அடுத்தது 2வது ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். கைவிரல்கள் 10ஐயும் தரையில் அழுத்தி உடலை தூக்க வேண்டும். எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு பலத்தை கொடுத்து, அதாவது கைவிரல்களின் முழு பலத்தை கொடுத்து உடலை தூக்க வேண்டும். இதில் 5 மூச்சு வீதம் 5 தடவை செய்ய வேண்டும். பலன்கள், அதாவது பயன்கள்: கைவிரல்கள் 10லும் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளில் உள்ள முழு சக்தியையும் பயன்படுத்துவதால் இவை அனைத்து உறுப்புகளிலும் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. அடுத்து 3வது ஸ்டெப்ஸ், தேர்ட் ஸ்டெப்ஸ். 2 உள்ளங்கைகளின் முழு சக்தியை பயன்படுத்தி முடிந்தவரை உடலை தூக்கி 5 மூச்சு வீதம் 5 தடவை செய்ய வேண்டும். இப்போ அந்த உள்ளங்கையில் நம்ம உடலை தூக்கும் போது உடல் நல்லா முழுமையாக தூக்கும். ஏன்னா உள்ளங்கையில் அதிகமான சக்தி இருக்குது நம்மளுக்கு. இதோட பலன்கள், பயன்கள்: 2 உள்ளங்கைகளில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், தசை, தோல், எலும்புகள் இவைகளின் முழு சக்தியை பயன்படுத்துவதால் இவைகளுள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. அடுத்தது 4வது ஸ்டெப், கை ரிஸ்ட் மணிக்கட்டு, அதாவது கை ரிஸ்ட் மணிக்கட்டுன்னு 2 கை ரிஸ்டின் பலத்தை முழுமையாக பயன்படுத்தி முடிந்தவரை உடலை தூக்கி நிறுத்தி 5 மூச்சு வீதம் 5 தடவை செய்ய வேண்டும்.
இதனோட பலன்கள் பயன்கள். 2 கை ரிஸ்ட் உள்ள சிறு முட்டி கிண்ணம், இங்குள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், தசை, தோல் இவைகளிலுள்ள முழு சக்தியையும் பயன்படுத்துவதால் இவை அனைத்து உறுப்புகளிலும் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. 5வது ஸ்டெப், 2 முழங்கை முழுவதிலும் அதோட சக்தியை பயன்படுத்தி முடிந்தவரை உடலை தூக்கி நிறுத்தி 5 மூச்சு வீதம் 5 தடவை செய்ய வேண்டும். இதோட பலன்கள் பயன்கள். 2 முழங்கைகளில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், தசை, தோல், எலும்புகள் இவைகளின் முழு சக்தியையும் பயன்படுத்துவதால் இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. அடுத்து 6வது ஸ்டெப், 2 கை முட்டிகள் இவைகளில் உள்ள முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்த 2 கை முட்டிகளின் முழு சக்தியையும் பயன்படுத்தி முடிந்தவரை உடலை தூக்கி நிறுத்தி 5 மூச்சு வீதம் 5 தடவை செய்ய வேண்டும். இதனுடைய பலன்கள் பயன்கள். 2 கைமுட்டிகளில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், எலும்புகள், அதாவது முட்டிக்கிண்ண எலும்பு, தசை, தோல் இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. 7வது ஸ்டெப்ஸ், 7th ஸ்டெப்ஸ், 2 கை ஹார்ம்ஸ். இந்த கை ஹார்ம்ஸின் முழு சக்தியையும் பயன்படுத்தி முடிந்தவரை உடலை தூக்கி நிறுத்தி 5 மூச்சு வீதம் 5 தடவை செய்ய வேண்டும். இதனுடைய பலன்கள் பயன்கள். 2 கைகளையும் இரத்த குழாய்கள், அதாவது கை ஹார்ம்ஸில் உள்ள 2 கை ஹார்ம்ஸில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. 8th ஸ்டெப், கடைசி, 2 ஷோல்டர். 2 ஷோல்டரையும் கைகளையும் இணைக்கும் மூட்டெலும்பு இவைகளின் முழு சக்தியையும் பயன்படுத்தி முடிந்தவரை உடலை தூக்கி நிறுத்தி 5 மூச்சு வீதம் 5 தடவை செய்ய வேண்டும். இதனுடைய பலன்கள் பயன்கள். ஷோல்டரிலும் ஷோல்டரையும் கைகளையும் இணைக்கும் முட்டி கிண்ணங்களிலும், அதாவது மூட்டி இணைப்பு இருப்பாருங்க, அந்த மூட்டி இணைப்பு, ஷோல்டரையும் கையை இணைக்குது மூட்டு, அந்த மூட்டி இணைப்பு, இங்குள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. நாம் செய்த இந்த 8 ஸ்டெப்பிலும் நாம் உணர்வு கொடுத்து சக்தியை பயன்படுத்தும் இடத்தின் மூலமாக உள்ளங்கை விரல்களை அழுத்தி உடலை தூக்கி நிறுத்த வேண்டும். அதாவது நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த 8 ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கொடுக்குற பலத்தை உள்ளங்கையில் கொடுத்து அழுத்தி தூக்கணும். இதில் முழுமையான பலன்கள், அதாவது ஜென்ரலாக இதில் என்ன பலன் கிடைக்குதுன்னா, கைகளின் முழு சக்தியையும் நாம் பயன்படுத்தி ஆசனம் செய்வதால் எந்த வயதிலும், அதாவது நாம் வாழும் காலம் வரை கைகளின் முழு சக்தியை பயன்படுத்தி எந்த வேலைகளையும் செய்யும் திறனை நிரந்தரமாக பெறலாம். எப்பொழுதும் பலமாக இருக்கும் நம் கைகள் நாம் வாழும் காலம் வரை. இன்னைக்கு கரமுத்ராவது 4வது பிரிவு பார்த்தோம். நீங்க அதை நல்லா பண்ணி நல்லா பலன் அடைவீங்கன்னு நினைக்கிறேன். முதுமை என்பது முற்றும் உணர்ந்த பருவம், முடியாத பருவம் அல்ல. இதை நம்ம மூளையில பதிய வச்சுக்கணும்.
வயதாவதால் உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதில்லை, பராமரிக்காததால் உள்ளுறுப்புகளில் வலிமை குறைகிறது. இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்து சுவாசிக்கும் மூச்சு, தினசரி ஆசனங்கள், தியானம், நடைப்பயிற்சி, இந்த 5த்துக்காக உங்களோட நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போதுங்க. நீங்க நீண்ட நிரந்தர இளமையோட, நிரந்தர மகிழ்ச்சியோட, நோயற்ற தன்மையோட, குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை நீண்ட காலம் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறையினர் அனைவரும் அனுபவிக்கும் இந்த இளமை மகிழ்ச்சி நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்க கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால உங்க உடலை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. மீண்டும் சந்திப்போம்.